பிக் பாஸ் சீசன் 9 இன்று நடந்த எபிசோடே ரசிகர்களை முழுக்க அதிர்ச்சி அடைய வைத்தது. வீட்டுக்குள் தினமும் கத்தல், சண்டை, குறை கூறல் என தொடர்ந்ததால் ரசிகர்கள் எல்லாம் இது பிக் பாஸா இல்ல கத்தல் ஹவுஸா என்று கேட்கும் நிலை வந்தது. அந்த புகார்களை நேராக கையில் எடுத்துக்கிட்டார் பிக் பாஸ் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. சாதாரணமாக அமைதியான பாணியில் பேசும் விஜய் சேதுபதி இந்த முறை கையில் ஒலிபெருக்கியுடன் வீட்டுக்குள் நுழைந்தார். இன்று யாரும் அமைதியாயிருக்கணும், இல்லன்னா நான் கத்துறேன் என்று கத்தி ஆரம்பித்த உடனே வீட்டுக்குள் அனைவரும் கண்கலங்கி போனார்கள். அடுத்து ஒவ்வொருவராக போட்டியாளர்களை அழைத்து திட்ட ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி. முதலில் திவாகரை நோக்கி, தகுதி தராதரம் பற்றி பேசுறீங்க, நீங்க ரீல்ஸ் பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள் வரல, விளையாட வரணும் என்று கடுமையாக எச்சரித்தார். அதை கேட்ட திவாகர் மௌனமாயிருப்பது போல் இருந்தாலும் அவர் முகத்தில் கடுமையான அதிர்ச்சிதான் தெரிந்தது. அடுத்து கலையரசனை நோக்கி விஜய் சேதுபதி திடீரென குரல் உயர்த்தினார். நீங்க கத்துறத பார்க்க எரிச்சலா இருக்கு, எத்தனை பீப் போடுறது தெரியுமா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பீப்ல தான் முடியுது என தாக்கி கேட்டார். அதோடு என்ன பீப்புக்கு பேசுறீங்க என்று நேரடியாக கேட்க வீட்டுக்குள் ஒரே மௌனம் நிலவியது. பிறகு பார்வதி பேச முயன்றார். அவர்கள் யானும் அமைதியா இல்ல, அதனால்தான் நானும் கத்துறேன் என கூறியதும் விஜய் சேதுபதி சிரித்து கொண்டே கேட்டார், அப்ப நீங்க அமைதியா இருக்கீங்களா, நீங்க ஆரம்பிக்கலன்னா மற்றவர்கள் கத்துவாங்கல்ல என்று நோஸ்கட் கொடுத்தார். அதோடு முடிக்காமல், இப்படி கத்திக்கிட்டு இருந்தா பிக் பாஸ் பார்ப்பவர்களே தப்பிச்சு போயிடுவாங்க, எல்லாரும் பீப் போட்டு பேசுற மாதிரி ஒரு சத்தம் தான் கேக்குது என்று வீட்டு அனைவரையும் கடுமையாக எச்சரித்தார் விஜய் சேதுபதி. அந்த நொடியில் வீட்டுக்குள் அமைதி நிலவியது. சிலர் சிந்தனையில் மூழ்க, சிலர் தங்கள் நடத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர். இன்றைய எபிசோட் முடிவில் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு வசனம்தான் வைரலாகி வருகிறது. அமைதிதான் பெரிய சத்தம், அதை கேட்க கத்த வேண்டிய அவசியமில்லை. பிக் பாஸ் 9 இன்று உண்மையிலே விஜய் சேதுபதி ஷோ தான் நடந்தது.